என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ராஜாவின் போஜனத்தா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்க, அதை செய்ய சொல்றாங்க. இதை என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணான். தானியேல் ஒண்டிதான் தீர்மானம் பண்ணாரு. ஆனா கூட 3 பேர் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துட்டாங்க. நாம நின்னா போதுங்க, நம்ம பார்த்து 4 பேர் வந்துருவாங்க. நாம போய் கூட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் போய் யாரையும் கூப்பிடலப்பா, நான் தீட்டுப்படுத்திக்காம இருக்கிறேன்பா, நீங்களும் அப்படி இருங்கடா, எங்கேயாவது போய் கதறினாரா? ஒன்னும் பண்ணல. அவர் போய் சைலண்டா சொன்னாரு. அவரை பார்த்தாங்க, மீதி 3 பேர் கூட வந்துட்டாங்க. உங்க வீட்டுல நீங்க தான் முதல்ல நிக்கிறீங்க ஆண்டவருக்கு முன்னாடி. என்ன நான் கரப்படுத்திக்க மாட்டேன், என்ன நான் தீட்டுப்படுத்திக்க மாட்டேன், எழுந்து நிக்கிறீங்கன்னா வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார்.